வணக்கம். வணக்கம் தமிழ் உறவுகளே. யுகங்கள் 5 வகைப்படும். ஆனா, இந்த யூதர்கள் அத மாத்தி மாத்தி வச்சுட்டு 4 வகை தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையிலையும் வகையிலயும் திருப்பி திருப்பி அது ரிப்பீட் ஆகும். அந்த ஒரு சுழற்சி வரும் அப்படின்லாம் சொல்லி நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. 4,32,000 வருஷம் கலியுகம் இருக்கும் அப்படின்லாம் பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. மலையில மட்டும் வாழ்ந்த காலம்தான் கிருத்தயுகம். சிவன் காலத்துல மலையில மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அந்த மலையில வாழ்ந்த காலம் தான் கிருத்தயுகம் அப்படின்னு ஆச்சு. அப்புறம் தரைக்கு வந்து தரையிலையும் வாழ ஆரம்பிக்கதான் திரேதா யுகம். தரை யுகம் தான் திரேதா யுகம் ஆச்சு. அப்புறம் 2 நிலத்திலையும் மருத நிலத்திலையும் நெய்தல் நிலத்திலையும் வாழ்ந்தவங்க தான் துவாபர யுகம்னு 3வது யுகமா இருந்துச்சு. அப்புறம் 4வது யுகம் தான் கலியுகம். வந்து காளியோட யுகம். அது வந்து யூதர்களோட யுகம் தான். இந்த பாலைவனத்திலிருந்து வந்த யூதர்கள் தானே நம்மளை எல்லாத்தையும் எதிரியாக்கினாங்க. அதனால அந்த நிலம் வந்து அதனால அது கலியுகம். காலியுகம் கலியுகமா இருக்கு. ஆனா இந்த யுகம் எல்லாம் படிப்படிப்படியா தான் மாறுச்சு. ஒரு குறிப்பிட்ட தேதியிலயோ இல்ல குறிப்பிட்ட நாள்கள்லயோ மாசத்துலயோ அந்த யுக மாற்றம் நடக்கல. அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் நடந்துச்சு. பிக்ஸ்டு டேட்டா அது வந்து சொல்லவே இல்லை கிருஷ்ணர். ஆனா கலியுகத்தை மட்டும் அவர் தான் மறைந்த பிறகு மகாபாரதத்துக்கு அப்புறம் அவர் 35 வருஷம் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் துவாரகையில போய் மருத நிலத்துக்கும் நெய்தல் நிலத்துக்கும் இடையில வாழ்ந்த கொல்லத்துல போய் அவர் பாதுகாப்புக்காக யூதர்கள் கிட்ட எல்லாம் வரி வசூல் பண்ணி ஏன்னா அவங்க வியாபாரத்துக்காக தமிழகத்துக்குள்ள வர்றாங்கன்றதுனால அவங்கள்ட்ட வரி வசூல் பண்ணி தமிழகத்தை காத்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு யுகமாற்றம் நிகழும். யூதர்கள் தான் கோலோச்சி இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இது யூதர்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவர் கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணர் இறந்த பின்னாடி உடனே கலியுகம் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. அது கரெக்டா பிக்ஸ்டா அதுக்கு ஒரு டேட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கும்னு குறிப்பிட்ட அந்த கால அளவை சொல்லிட்டாரு. யூதர்களும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க எஜமானத்துவத்தை இந்த கலியுகத்துல பூரா காட்டிட்டு எல்லா விதமான அட்டூழியங்களையும் கெடுமதிகளையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சத்தியயுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்மள்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க 4 லட்சத்தி வருஷம் ஆகும் அப்படின்னு இயற்கையான மாற்றமாவே சொல்றது இல்ல. அது உண்மைக்கு புறமான பொய்களையா சொல்லிட்டு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. பேரறிஞர் கிருஷ்ணர் சொன்னத நமது முனைவர் பாண்டியன் ஐயா விளக்கமாக அவரோட விளியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இனிமேல் சத்தியயுகத்துல தமிழர்கள் மீண்டு எழுந்துட்டு இருக்கோம், யூதர்கள் வீழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழி தமிழ்.